தேசிய விருதில் அரசியல் சதி, ஷாருக் கானுக்கு என்ன தகுதி? நடிகை ஊர்வசி போர்க்கொடி. இந்திய சினிமாவின் 71ஆம் ஆண்டு தேசிய விருது வழங்கக்கூடிய அறிவிப்புகள் கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி வெளியானது. கடந்த 2023ஆம் ஆண்டு வெளியான சிறந்த படங்கள், நடிகர் நடிகைகளுக்கு இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதுல சிறந்த நடிகராக ஷாருக் கான் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஜவான் என்ற படத்தில் நடித்ததற்காக அவர் தேர்வாகியிருக்காரு. இதேபோல சிறந்த நடிகையாக ராணி முகர்ஜி தேர்வானார். தமிழில் சிறந்த துணை நடிகர்களாக ஆர்.எஸ். பாஸ்கர், விஜயராகவன் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். தமிழ்ல பார்க்கிங் படம் 3 விருதுகளை பெற்றது. சிறந்த இசையமைப்பாளராக ஜி.வி. பிரகாஷ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். நடிகை ஊர்வசி சிறந்த துணை நடிகையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். உள்ளொழுக்கம் என்ற மலையாள படத்துல நடித்ததற்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் தேசிய விருது குறித்து நடிகை ஊர்வசி காரசாரமாக பேசி வருகிறார். எனக்கு விருது கொடுத்த தேசிய சினிமாவுக்கு நன்றி. அதே சமயம் ஷாருக் கானுக்கு எந்த அடிப்படையில் தேசிய விருது கொடுத்தீர்கள்? அவர் ஒரு கமர்ஷியல் கதாநாயகன். அவருக்கு தேசிய விருது கொடுத்தது எந்த வகையில் நியாயம் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் மலையாளத்தில் வெளியான ஆடு ஜீவிதம் படம் மிகப்பெரிய அளவில் பேசப்படும் படமாக இருக்கிறது. இந்த படத்தை பற்றி விருது வழங்கும் குழுவினர் கண்டுகொள்ளவே இல்லை. இது மட்டுமல்ல, இந்த படத்துல நடித்த பிருத்திவிராஜ் ஆண்டு கணக்கில் தவமிருந்து உயிரை கொடுத்து அந்த கேரக்டராகவே மாறி நடித்திருக்கிறார். அவரையும் கண்டுகொள்ளவில்லை. இதற்கு பின்னால் அரசியல் சதி இருக்கிறது. நடிகர் பிருத்திவிராஜ் எம்புரான் என்ற படத்தை இயக்கினார். படத்துல குஜராத் கலவரம் தொடர்பான காட்சிகள் இடம்பெற்றன. பின்னர் சர்ச்சை ஏற்பட்டதால் அந்த காட்சிகள் நீக்கப்பட்டு படம் வெளியிடப்பட்டது. இந்த படத்தை பிருத்திவிராஜ் இயக்கிய ஒரே காரணத்திற்காக அவர் நடித்த ஆடு ஜீவிதம் படமும் அவரது நடிப்பும் கண்டுகொள்ளப்படவில்லை. இது மிகப்பெரிய மோசடியாகும். அதே போல நடிகர் விஜயராகவன் துணை நடிகராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். உண்மையிலேயே அவர் கதாநாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த அளவுக்கு அவரது நடிப்பு சிறப்பாக இருந்தது. தேசிய விருது ஒன்றும் ஓய்வு பெற்ற பிறகு கிடைக்கக்கூடிய சான்றிதழ் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது குறித்து மத்திய அரசு தலையிட்டு சரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இவ்வாறு அவர் பேசியிருக்காங்க. ஊர்வசியின் இந்த பேச்சால் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சினிமா துறையினர் சினிமாவுக்கு வழங்கக்கூடிய தேசிய விருது குறித்து என்ன அளவுகள் இருக்கிறது என்பது போன்ற தகவல்களை தெரிவிக்க வேண்டும் என போர்க்கொடி பிடிக்க ஆரம்பித்துள்ளனர். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.